அம்மா வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம் குவார்ட்டர்ஸ்க்கு. என் பையன் ஜாலியாக தான் இருந்தான் கிளம்புற வரைக்கும். வண்டியில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் குவார்ட்டர்ஸ் தானே போகிறோன்னு சொன்னோடனே பாவம் பையனுக்கு மூஞ்சி செத்து போச்சு. குவார்ட்டர்ஸ்க்கு கிளம்ப வேணாம் போக வேணாம்னு சொல்லிட்டு இருந்தான். சரி வா நாளைக்கு அம்மாச்சி வீட்டுக்கு கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்துடுறேன்னு கூட்டிகிட்டு வந்தேன். கூட்டிகிட்டு வந்ததும் போதும் வீட்டில் வந்தது வந்து சோகமாக தான் இருந்தான். பால்கார் வந்துட்டார். நாங்கள் வந்தோடனேயுமே பாலை வாங்கி டீயை போட்டு குடித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் வேலை செய்யணுன்றதே தோணுச்சு. வந்தோடனே ஃப்ரிட்ஜை தான் ஃபஸ்ட்டு கழுவுனேன். அது ஒரு மாதத்துக்கிட்ட அம்மா வீட்டிலே இருந்தோம். தங்கச்சிக்கு குழந்த பிறந்திருக்கும் அங்கே தான் இருந்தோம். ஆனால் ஃப்ரிட்ஜு ரொம்ப மோசமாக இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து கழுவி போட்டுட்டு ஃப்ரிட்ஜை தொடச்சாச்சு. அவன் சைடில் ரொம்ப சோகமாக தான் தெரிஞ்சிட்டு இருந்தான். அப்புறம் என்ன பண்ணுறது, வந்து தானே ஆகணும், அம்மா வீட்டிலே இருக்க முடியாதுல்ல. அப்படின்னாலும் எனக்கே பிடிக்க மாட்டேங்குது. இங்கே வந்து தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும், யாருமே இல்லாத மாதிரி இருக்கும். அங்கே அம்மா வீட்டில் எல்லாருமே இருப்பாங்க, பேசிக்கலாம் வச்சுக்கலாம். இங்கே எனக்கே ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்குமோ. அப்புறம் சின்ன பையன் அவனுக்கு எப்படி இருக்கும். சரி என்ன பண்ணுறது, வாடா நீ ஸ்கூல் போகிற வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருடா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்திருக்கேன்.